ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து சொல்லிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதம், அதாவது 5/11/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 19/11/2025 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 23 நாட்கள் அதிகபட்சமாக ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கடைசி 5 நாட்கள் விருச்சகத்திலும் ஆரம்பத்தில் முதல் 2 நாட்கள் கன்னியிலும் இருக்கிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கி இந்த ராசி அன்பர்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? 9க்குடைய புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார், சுக்கிரனோடு இருக்கிறார். 11க்குடைய சூரியன் ராசியில் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார். குரு உங்களுக்கு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அன்பு துலாத்துக்கு குரு நல்லவர் அல்ல. ஆனாலும் குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார், உச்ச நிலையில் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. ராகு பகவான் பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ல் கேது இருப்பது சூப்பர், நல்ல பலனை தரும். ஆனால் 5ல் இருக்கும் ராகு பகவான் நல்ல பலனை தரமாட்டார், பிரச்சனைகளை தருவார். ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க. ஓம் அமிர்த ராகுவே நமக 1008 தடவை சொல்லுங்க. நிச்சயமாக கவுண்டிங்லாம் பண்ண வேணாம், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் சொல்லுங்கள். ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. 5ல் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்குறீங்களா? பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ உங்கள் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். யாராவது ஆர்டிஐ போடலான்னு வருவாங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. குடும்பத்தில் உள்ள வயதான ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும்.
அஞ்சல ராகு. ராகு பகவான் நல்லதும் செய்வார், கெடுதலும் பண்ணுவார். இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நிறைய இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறாங்க, அது கொஞ்சம் சரியாக அவங்களுக்கு அமையாது. சந்தோஷம் இருக்காது. சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த மாதம் குரு 10ல் போய் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே 3க்கும் 6க்கும் உடையவர் உச்சமடைகிறார். 6க்குடையவன் உச்சம் அடையக்கூடாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களுக்கோ உங்களுக்கோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். நண்பர்கள் யாரு எதிரி யாருன்னு தெரியாது, எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மருத்துவ செலவு வைக்குங்க. மெயினான பாயிண்டே அதான். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ மருத்துவ செலவு, விரைய செலவு கண்டிப்பாக. மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார். குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா. 9க்குடையவன் ராசியில் இருக்கார். சூப்பர் தான், பாக்கியமான ஒரு மாதம்தான். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருப்பது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. பாருங்க, சுக்கிரன் ஃபேவர், ராசிநாதன். 9க்குடைய புதன் ஃபேவர், 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் ஃபேவர், குரு பார்வையிலும் இருக்கார். அப்போது குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லணும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு வாக்கு வன்மையால் நல்லது நடக்கும். ஆசிரியராக இருக்கீங்க, நல்ல கிளாஸ் எடுப்பீங்க, மேலிடத்தில் நல்ல செல்வாக்கை பெறுவீர்கள். ஜோசியம் பார்க்குறீங்க, ஜோதிடர்களாக இருக்கீங்க, நல்ல உங்கள் வாக்கு பலிதத்தால் நிறைய கிளையண்ட் வருவாங்க. வழக்கறிஞராக இருக்கீங்க, உங்கள் வாக்குவாதத்தால் வாக்கு வன்மையால் கேஸ் சக்ஸஸாக வின் பண்ணி உங்களுக்கு ரேட்டிங் கூடும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஆனாலும் 3க்குடையவன் உச்சமடைஞ்சிருக்கிறார். எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். ஆனாலும் அதே நேரத்தில் சனி பார்வையில் இருப்பதால் ஒரு சிலருக்கு உங்கள் பிறப்பு தசாபுத்தி அடிப்படை சிறப்பாக இல்லை என்று சொன்னால், இப்போ என்ன தசை நடக்குது, தசாபுத்தி ஒரு சிறப்பான தசாபுத்தி போகலை அப்படின்னா காரியம் காலதாமதம் ஆகும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்கள், இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சு சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். ஆட்டோ, கால் டாக்ஸி, மெட்ரோ, அதான் வேனு, லாரி, பஸ்ஸு, ஜேசிபி, கனரக இயந்திரம், இதெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டு அதை வச்சு நீங்கள் வருமானத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்தொடவு வாங்க முற்படுவீர்கள், முயற்சி எடுப்பீர்கள், அது சக்ஸஸ் ஆகும். மற்றபடி உங்களுக்கு 11ல் இருக்கும் கேது நன்மையை செய்வார், நல்லதே செய்வார். எடுத்த காரியங்கள்
சக்ஸஸ் ஆகும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஜெயிப்பீங்க. இந்த குரு 10ல் இருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு சிலருக்கு ஒரு 10 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பீங்க. இந்த துலா ராசியில் பிறந்தவங்க இப்போ திருதுப்புன்னு பார்த்தா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. எங்கேயா கண்காணாத இடத்துல உங்களை போட்டு விட்டுருவாங்க. உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்போ போய் கொண்டிருக்கும் தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் நீங்கள் சாதகமாக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போட்டு உங்களை தாழ்ச்சிடும். அவர் பாதகாதிபதி 10ல் வந்து உட்காந்துருக்கார். தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துவார். இப்போ தொழில் பண்ணுறீங்க, ஒரு 8 வருஷமாக இல்லை 5 வருஷமாக ஒரே இடத்துல தொழில் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த கடை ஹவுஸ் ஓனர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார். கடையை காலி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு கடை தேவைப்படுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு எங்கேயா கடை பார்க்கணும், தொழிலை மாற்றி அமைக்கணும். ஸோ ஏகப்பட்ட சிரமங்கள் பிரச்சனைகள் வரும். அதே தான் பிறப்பு தசாபுத்தி. இப்போது என்ன தசபுத்தி போயிட்டுருக்கோ அது சிறப்பாக இருந்தால் அக்யூமுலேட் ஆகும். சிறப்பு இல்லைன்னு சொன்னால் மைனஸில் போகும். அதுதாங்க பிரச்சனை. வேறு தான் லாஜிக், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 6ல் சனி ஒரு பார்வையில் இருப்பது சிறப்பு. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். படித்த பிள்ளைகள் வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் உங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு செயல்படுவார்கள். சந்தோஷமாக இருப்பீங்க. வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். சனி பகவானே அமர்ந்திருக்கிறார். சூப்பர். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சுப செலவும் இருக்கிறத விட அசுப செலவு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு. இளைய சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குது. இந்த ராசி அன்பர்களுக்கு 6, 7, 8 சந்திராசிரம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 6ல் ராகு. ஓம் அமிர்த ராகவே நமக. 5ல் ராகு. ஓம் அமிர்த ராகவே நமக. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.